வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. அதாவது இந்த கதை டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்தை மனிதர்கள். அதாவது ஆச்சரியமான மனிதர்கள். இது கதையிலிருந்து பிறந்த கதை. நம்ம கதாநாயகன் பேர் ராம்குமார். அவன் ஒரு வித்தியாசமான மனுஷன். பலவிதமாக யோசிக்கக்கூடியவன். நல்ல வழியில் யோசிக்கிறது ஒரு 60%, மோசமான வழியில் யோசிக்கிறது ஒரு 40%. 60-40 வச்சுக்கோங்க. ராம்குமாருக்கு பலவிதமான ஹேபிட்ஸ் உண்டு. அந்த ஹேபிட்ஸில் ஒன்று, இந்த க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கறது கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. புக்கெல்லாம் கூட நிறைய அந்த க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் படிப்போம். அதை பண்ணுவான். இப்போ தான் யூடியூப்பில் கொட்டி கிடக்குது. க்ரைம் டைரிஸ்னு ஒருத்தன் போடுறான், என்னுடைய ஃபைலுங்கிறான், உன்னுடைய ஃபைலுங்கிறான், அவனுடைய ஃபைலுங்கிறான். ஒரு 10-15 பேர் இந்தியாவில் ஃபாரினில் அங்கே இங்கே நடந்த எல்லா க்ரைம் ஸ்டோரிஸையும் புட்டு வச்சு அவனுக்கு 100,000 200,000 வியூவர்ஸு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், பார்க்கலன்னா லைக்கை கொடுங்க, ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம கதைகள் அடுத்த லெவலுக்கு போகும்லாம் சொல்லி கதறுவாங்க யார் கதை சொல்கிறவங்க. அண்ட் க்ரைம் கதைகளை கேட்கறதுக்கு மக்களுக்கு இவ்வளோ ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்த ராம்குமாருக்கு. ஏன்னா அவனுக்கே க்ரைம் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படியாக ஒரு பர்டிகுலர் க்ரைம் ஸ்டோரி கேட்குற போது அப்படி இதை படுத்துக்கிட்டு டிவி ஆன் பண்ணி யூடியூப் சேனலை போட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிற கதையை கேட்குற போது திடீர்னு நிமிர்ந்து உக்காந்தான். என்னப்பா இது, இப்படி ஒரு கதையா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னுட்டு ஃப்ரான்ஸில் நடந்த ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு கேஸ், அந்த கேஸை பற்றி இந்த ஆள் புட்டு வைக்கிறான். அந்த கதையை சொல்கிறவன், அதாவது நடந்த ஒரு கதையை இந்த மாதிரி ஒரு ஆள் பண்ணிட்டான் ஒய்ஃபுக்கு அப்படிங்கிற கதை. பார்த்தா லட்சக்கணக்கில் எல்லாரும் அதை பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. அண்டு உலகம் பூரா இந்த கதை போய் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இப்படியுமா இருப்பாங்க விந்தை மனிதர்கள் அப்படின்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இவன் அந்த கதையை பார்க்குற போது ஒரு வயசான தம்பதி, அதாவது அவனுக்கு ஒரு 65 வயசு இருக்கும், அவளுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அண்ட் ஒரே ஒரு குழந்தை. அந்த பொண்ணோ பையனோ படித்து பாஸ் பண்ணி இதை பண்ணி ஃப்ரான்ஸ்லேருந்து அமெரிக்காவில் போய் வேலையில் இருக்காப்புல. ஸோ இவங்க 2 பேரும் தான் தனியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 37-38 வருஷ தாம்பத்திய வாழ்க்கை. அண்டு ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஃப்ரான்ஸில் ஹாப்பியாக செட்டில் ஆகி எல்லா வசதிகளும் இருக்குது. ஏன்னா ஒய்ஃபும் ரொம்ப நைஸ் லேடி, இவரும் நல்ல நைஸ் மேன். 2 பேரும் நல்லபடியாக வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்த்துக்கிட்டு வச்சு எல்லாம் பண்ணி ஒரு சின்ன வில்லேஜ் ஃப்ரான்ஸில் பிரமாதமாக லைஃப்பை சந்தோஷமாக லீட் பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த ஆளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசில் சில விஷயங்கள்லாம் ஓடும். அப்பப்போ நிறையா ப்ளூ ஃபிலிம் பார்ப்பான், அதை பார்ப்பான், இதை பார்ப்பான். அண்டு ஏதாவது வாழ்க்கையில் ஒரு த்ரில் வேணும் அப்படின்னு யோசிக்கிற போது என்ன மாதிரி த்ரில்னு யோசிக்கிறான். திடீர்னு பார்த்தா தன்னுடைய ஒய்ஃப் மற்றவங்க வந்து ஹாப்பியாக அவளோட என்ஜாய் பண்ணி அதை நம்ம வீடியோ எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விபரீதத்திலும் விபரீத ஆசை. தினைக்கும் அந்த அம்மா ஆல்ரெடி 60+, 65 இருந்தாலும் என்னவோ தெரியல, அந்த வயசில் இவனுக்கு இந்த எண்ணம், ஃப்ரான்ஸில் நடந்த உண்மை கதை மனசில் ஓட என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரிஞ்சவங்க அவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்ட்டலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பொழுது போல் அது இது இல்லைனாக்கா எனக்கு சொல்லுங்கள், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நைட்டு வந்து என் வீட்டில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், ஒரு ட்ரிங்கிங் சாப்பிட்டுட்டு என் ஒய்ஃபோட நீங்கள் படுக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்ச சர்க்கிள்லாம் அப்படி நைஸாக, அதாவது தெரிஞ்சேன்னா ரொம்ப தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும் ஒன் டைம் டீல் மாதிரி ஃப்ரீ
காசு 10 பைசா செலவு கிடையாது உனக்கு, ஒரு இடத்துல ட்ரிங்க்ஸும் கிடைக்குன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் இது என்னப்பா அது புச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு கட 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 கடன்னு ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு இப்போ ஒய்ஃப் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிற ஒரு கவலை. ஒய்ஃப்ட்ட பற்றி பேசினா செருப்பாலே அடிப்பேன், அந்த அளவுக்கு 2 பேரும் ஒத்துமையான தம்பதிகள். ஸோ ராம்குமாருக்கு இந்த கதையை கேட்குறான், பிறந்த வாயை மூடலாமா, என்னப்பா இது இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்கன்ட்டு எப்படி ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுறாங்கிற க்யூரியாசிட்டியில் படுத்தவன் நிமிந்து பார்க்குறவன் எழுந்து உட்காந்து இப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ சொல்கிறான், அவன் இந்த மாதிரி இன்டர்நெட்லாம் போட்டுக்கிட்டு பார்த்து எப்படி இதை பண்ணுறது நம்ம ஒய்ஃபுக்கு தெரியாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்க்க அதில் ஒரு இது கிடைக்குது. ஒய்ஃபை மயக்கிட்டு மயக்கமாக இருக்கிற போது இந்த மாதிரி பண்ணால் அவளுக்கு ஏதோ நடக்கிறதுன்னு தெரியும், என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, அண்டு வரவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல அவளுக்கு கொஞ்சம் 2 வைனை முதல்லே கொடுத்துட்டு இது பண்ணால் சரி ரொம்ப ஓவராக குடிச்சிட்டோம் போல் இருக்குன்னு அடுத்த நாள் காலை நினைப்பேன். ஆனால் ஏன் இப்படி உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு யோசிப்பேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் இவனுக்கு யாரோ கொடுக்க, அடே இது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறான். அவன் பர்சனலாக அது 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தா என்னவோ தெரியலைங்க, நேற்று நைட்டு எனக்கு என்னவோ மாதிரி இதாகிடுச்சு, மயக்கமாக வந்தது, தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஏதோ நடக்கிற மாதிரி இருந்து என்னால் எழுந்திருக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ அசடு நேற்று எனக்கு திடீர்னு மூடு வந்துருச்சு, நான் தான் உங்க கூட இருந்தேன், இப்போ இன்னமும் தெரியல, இப்போல்லாம் நிறையா மூடு அந்த மாதிரி வருதுன்னு இவன் சொல்ல, ஐயோ கள்ளனா இருக்கிற அப்படின்னு சொன்னோடனே கள்ளி போது புரிஞ்சுக்கன்னு அவர் கண்ணத்தை கிள்ள. அந்த அம்மா சரி வாழ்க்கையில் திடீர்னு நம்ம புருஷனுக்கு ஏதோ வீராவேசம் ஆகிட்டார் போல் இருக்குன்னுட்டு நினைக்க, இவர் அப்பப்போ இதை மாதிரி செய்து கெஸ்ஸை கொண்டாந்து இதை பண்ணி அவங்க செய்யறத வீடியோ வேறு எடுத்துக்கிறாரு இவர். அதாவது மனதில் இருக்கிற வக்கரத்தை வீடியோ எடுத்து அப்பப்போ பார்த்து ரசிக்கிற ஒரு சந்தோஷம். பட் மனைவிக்கு தெரியல. ஆனால் புருஷன் இவ்வளவு ஆக்ரோஷம் ஆயிட்டாளேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு, முடியலைங்க என்னால், ப்ளீஸ் கொஞ்சம் குறைச்சிங்கலாம் சொல்ல, இவர் சிச்சி வாரத்தில் ஒரு நாள் அலோவ் பண்ண மாட்டேன் அவர் ஹஸ்பண்டை அப்படின்னு சொல்லி அந்த வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 65-70 பேரை வந்துட்டு போகிறானுங்க. அவன் 300 மைல் 400 மைல் தள்ளி இருக்கிறவங்களாம் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறானுங்க. குழந்த வாயை மூடாமல் ராம்குமார் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன இரவடா இப்படி ஒரு கதைன்னு. கதை இல்லை, உண்மையில் நடந்த விஷயம், ஃப்ரான்ஸில் உலகம் பூரா பரவின விஷயம். ஆச்சரியப்பட்ட ஐயோ அப்படின்னுட்டு பண்ணுற போது அந்த இது பொம்பளைக்கு கடைசியில் ஒரு வழியாக தெரிய வருது. அண்டு போலீஸுக்கும் தெரிய வந்து அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த கேஸ் நடக்கிற போது யூஸ்வலி இந்த மாதிரி விக்டிமோட ஃபேஸ் எல்லாம் வந்து ப்ரெஸ்ஸில் போடக்கூடாது, கோர்ட்லேயும் ரொம்ப ரகசியமாக தான் விசாரணை நடக்கணுங்கிற மாதிரி வருது. வந்து ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு ஷாக்கு, ஒரு ஹஸ்பண்டே இப்படி பண்ணுவானா, என்ன இழவராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தள்ள அடிச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே நம்ம, அவன் என்ன புருஷனா பேயா இல்லைன்னா பிசாசான்லாம் சொல்லி அவளுக்கு கோபம். அண்டு இவன் ஃபேஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே லா இருக்கிறதுனால. பட் இவன் ஜட்ஜுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு, இது ஒரு அவேர்னஸாக இருக்கணும் எல்லா லேடிஸுக்கும், அதனால் நான் வந்து மாஸ்கெல்லாம் போட்டுலாம் கோர்ட்டுக்கு வரமாட்டேன், என் ஃபேஸை வந்து மக்களுக்கு காட்டுங்க, அண்ட் என்ன நடந்தது என்னங்கிறதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படி இப்படின்னு இவன் சொல்ல, இது ஒரு பெரிய டிபேட் ஆகி கடைசியில் எஸ் இது நல்லது தான், பல பெண்களுக்கு இது வந்து இதனால் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுறாங்க. இப்போ அந்த அம்மா ஹாப்பியாக வந்து கோர்ட்லலாம் சொல்ல வைக்க போக அவ்வளவுதான் உலகத்துக்கே பற்றிக்குது, என்னடா இது இப்படி ஒரு புருஷனான்ட்டு. கடைசியில் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்கன்னு முடியுது. 30-40 வருஷம் ஜெயிலில் அவன் இருக்க போகிறதே ஒன்றும் 15 வருஷமோ 10 வருஷமோ தான், பட் 30 வருஷமோ 40 வருஷம் ஜெயிலில் போடுறாங்க. அப்படியாக இது முடியுது. இவனுக்கு தாங்க முடியல ஆச்சரியம், திறனா அது வம்பா போச்சு, இப்படி கூட உலகத்தில் நடக்குமா அப்படின்ட்டு இது வந்து அவன் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. ஸோ அன்றைக்கி நைட்டு அவன் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 ட்ரிங்கையும் சாப்பிட்டுட்டு பெட்ரூமில் வந்து ஒய்ஃபோட படுத்து அப்படியே மனசு விட்டு பேச ஆரம்பிச்சு, இதை பார்த்த இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை
ஃப்ரான்ஸில் நடந்த ரொம்ப பாப்புலர் கேஸாம். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. என்ன அப்புறம் எனக்கு கூட நான் கொஞ்சம் ப்ளூ ஃபிலிம் அதெல்லாம் அப்படியே பார்ப்பேன்ல, அடேடே இந்த மாதிரி ஒய்ஃபுக்கிட்ட பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு கண்ணடிக்கிறான் அவளை பார்த்து. அவன் எழுந்து என்ன சொன்ன அப்படின்னா, இல்லை அவனுக்கு 70 பேர் வச்சு ட்ரை பண்ணியிருக்கான் இந்த மாதிரி ராஸ்கல். மயக்க மருந்தை கொடுத்து அதை கொடுத்துடலாம். நம்பவே முடியல, இப்படி ஒரு கதை நடந்திருக்கு ஃப்ரான்ஸில் அப்படின்னு சொல்ல இப்போ என்ன உனக்கு சொல்கிறேங்கிற. இல்லை நான் கூட அந்த மாதிரி யோசித்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி ஆசை உனக்கு இருந்ததுன்னா இந்த மயக்க மருந்து கொடுக்கறது அது இது இந்த மாதிரி எதுவும் செய்யாத. நீ இருக்கிற லட்சணத்துக்கு போய் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவ, நல்லா இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன எனக்கு தெரிஞ்சே கூப்பிட்டு வா, ஒன்றும் தப்பே கிடையாது. உங்க கூட நான் படுற கஷ்டத்துக்கு அது எவ்வளோ பெட்டராக இருக்கும்னு போட்டால் ஒரு போடு. அப்போ மூர்ச்சியான ராம்குமார் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.